ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பா உங்கள் ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வாழை இலை சாப்பாடு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி தான் அதுக்காண்டி நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னா, வாழைக்காய் வறுவல், காலிஃப்ளவர் பக்கோடா அதான் பொரிச்சிட்ருக்கோம். காலிஃப்ளவர் தான் பொரிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து வாழை இலை போட்டு சாப்பிட்றதுனால வந்து அதில் வந்து நம்ம ஒரு 4-5 ஏதாவது வைக்கணும் இல்லையா, அதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காலிஃப்ளவர் பொரிச்சாச்சு. அடுத்து வந்து என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு. பாயாசத்துக்கிட்ட தண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து ஏலக்காய் போட்டு இப்போ வந்து ஜவ்வரிசி போட்டு வேக வச்சிட்ருக்கோம். அதுவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து எல்லா குழந்தைகளும் வந்து வாழை இலை போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க பேரண்ட்கிட்ட சொல்லியிருக்காங்க. வாழை இலை விருந்து அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அப்பளம், பாயாசம், சாம்பார் அதோடு தானே ஆரம்பிப்போம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க பேக் பண்ணலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் பாப்பா அவங்களுக்காண்டி. அது அப்பளம். இதை அவங்கள்ட்ட நான் ரெடி பண்ணதை காட்டலை. உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பாயாசம் நம்ம பண்ணோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து சுட சுட சாதம். சாம்பார் வந்து இன்னும் விசில் போகலை, அதனால ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். சாப்பாடு போட்டாச்சு. இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வச்சு விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஸ்கூலில் வந்து இது மாதிரி அடிக்கடி வைப்பாங்க. அதனால் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு வச்சு விடுவோம். பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி பொரிச்ச ஐட்டம்னா தான் எங்கள் குழந்தைய விரும்பி சாப்பிடும். அதனால தான் வச்சுருக்கேன். நான் கோஸெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், பட் அதை வைக்க டைம் இல்லை. அதனால் அவங்களுக்கு பிடிச்சதவே வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இன்றைக்கி போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கு. பார்க்கலாம் எப்படி சாப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து அங்கே போயிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்ககிட்ட வாழை இலையை காட்ட மறந்துட்டேன். பக்கத்தில் பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் பேக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து விடுவீங்களா? அவங்க ஸ்கூலில் இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாயாசம் ஊற்றியாச்சு. 2 குட்டீஸுக்கும் ரெடி பண்ணி தனித்தனியாக பேக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.